ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக மகாராஷ்டிரா போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த கோயில் கர்நாடகா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நிறைய தமிழர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கோயில் போகிற வழி எல்லாமே வனப்பகுதியாக மட்டும்தான் இருக்கும். குளத்திலிருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது. தமிழ்நாட்டு எல்லைக்கும் கர்நாடக எல்லைக்கும் இடைப்பட்ட பாலம் தான் இந்த பாலாறு. இதுக்கப்புறம் கர்நாடக எல்லை ஆரம்பமாகுது. இதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் போனால் ஒகேனக்கலுக்கு போயிடலாம். மக்களே, இந்த வனப்பகுதியில் ஒரு சின்ன கிராமம் கூட இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோயில் மலை அடிவாரத்துலேருந்து ஒரு 3000 அடி உயரத்தில் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 18 கொண்ட ஊசி வளைவுகள் இருக்குது. வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருந்தது. சுற்றி எல்லாமே காடுகள் மலைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே இந்த மலைக்கு பஸ் வசதியெலாம் கூட இருக்குது. வர வழியில் சிவன் கோயிலில் நிறைய மங்கிலாம் கூட இருந்தது. வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கூட நிறையா வாட்டி வந்திருக்கேன். கோயிலுக்குள்ளே போக 30 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ளே போகணும். மாதேஸ்வரன் சாமியை புலி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. அது வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். சுவாமி மாதேஸ்வரா மைக்கரா வண்டி விட்டு கீழே இருக்கணும். இப்போ ரணிக்காவை நான் தூக்கிடுன்னு சொல்லி ரியா தூக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் ஒரு டோக்கன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் மொட்டை அடிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம பிரணிக்கா எங்கள் அக்கா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா பிரணிக்காவை மொட்டை அடிக்கிறதுக்கு உட்கார வச்சாங்க. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். பாப்பா ரொம்ப அழுவா, அடம் பிடிப்பா, அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பொண்ணு எதுவுமே பண்ணாமல் ரொம்பவும் அமைதியாக நல்ல பொண்ணாக இருந்தாங்க. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா அவளை குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பலாங்கும் போது மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை விட்டதுக்கப்புறம் நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே பாப்பாவுக்கு தலைக்கு சந்தனம் பூசி விட்டாங்க. எங்களுக்கெல்லாம் நெத்தியில் பட்டை போட்டு விட்டாங்க. நாங்கள் எல்லோரும் குரூப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம தம்பிங்க ஒரு தாத்தா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கோயில் கோபுரத்துட்டு நின்று சாமி கும்பிட்டு அப்புறமா உள்ளே போயும் சாமி கும்பிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா 4 தேர் இருந்தது. அதுலேயும் இருக்கிறதுலே பெரிய தேர் எதுனா இதுதான். இதுக்கு பின்னாடி கோவில் யானையாக குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன். 2 செகண்ட்ல தான் நான் குளிப்பேன். எங்கள் அண்ணாவும் பாப்பாவும் கோயில் அன்னைக்கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் கோயில் பிரசாதம் வாங்கிட்டு மண்டபத்து வழியாக தான் போனோம். மண்டபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. ஒரு ஊரே குடியிருக்கலாம். அப்புறம் கடை வீதிக்கு போனோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா பசங்களுக்கு பசிக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பானிபூரிலாம் வாங்கி கொடுத்தோம். நம்ம பிரணிக்காவும் பானிபூரி வேணும்னு கேட்டால் அவளுக்கு வெறும்பூரி வாங்கி கொடுத்தோம். அவளும் சாப்பிட்டா. மக்களே, நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.